நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் எஸ்பிஐ யோனோ ஆப்பை எப்படி செயல்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதற்காக முதலில் நீங்க பிளே ஸ்டோரில் இருந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் செய்ய வேண்டும். அதன் பிறகு நம்ம இந்த ஆப்பை ஓபன் செய்வோம். ஓபன் செய்தவுடனே இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் நமக்கு காணப்படும். இங்கே இருந்து இதை அனுமதிக்க வேண்டும். இப்போது நீங்கள் பார்க்கும்போது முதல் விருப்பம் ரெஜிஸ்டர் நவ் என்பதாக இருக்கும். நாம் இதே ரெஜிஸ்டர் நவ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் வந்தால் நீங்கள் கமெண்டில் எனக்கு தெரிவிக்கலாம். இங்கே நீங்கள் அனுமதிகள் வழங்க வேண்டும். மேலும் நீங்கள் எந்த சிம் மூலம் பதிவு செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்கப்படுகிறது. உங்கள் வங்கியில் இணைக்கப்பட்டுள்ள சிம் கார்டை தேர்வு செய்ய வேண்டும். பிறகு இங்கே நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்வோம். இப்போது நண்பர்களே, மீண்டும் SMS அனுமதி கேட்கப்படுகிறது. அதனால் அதை அனுமதிக்க வேண்டும். நண்பர்களே, நம் சரிபார்ப்பு நடைபெறும் வரை சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். நம் சரிபார்ப்பு முடிந்துவிட்டது. இப்போது இங்கே ப்ரொசீட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். உங்களிடம் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இங்கே நமக்கு ஒப்புதல் கேட்கப்படும். அதனால் எஸ் ஐ அக்ரி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது நண்பர்களே, நம்மை முன் 2 விருப்பங்கள் உள்ளன. நீங்கள் உங்கள் ATM கார்டை பயன்படுத்தி பதிவு செய்ய விரும்புகிறீர்களா அல்லது கணக்கு விவரங்களை பயன்படுத்தவா? நமக்கு ATM கார்டு விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும். இங்கே நண்பர்களே, நம்முடைய கணக்கு எண்ணை எழுத வேண்டும். பிறகு நம்முடைய பிறந்த தேதியை எழுத வேண்டும். அதே தேதியை எழுத வேண்டும். அது உங்கள் ஆதார் கார்டும் பான் கார்டிலும் இருப்பதைப் போலவே. அதற்கு பிறகு இங்கே நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது நண்பர்களே, உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு ஒரு OTP வரும். அந்த OTP-யை இங்கே உள்ளிட வேண்டும். OTP உள்ளிட்ட பிறகு நாம் சப்மிட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இங்கே உங்கள் CIF எண் வந்துவிட்டது. இந்த CIF எண் உங்கள் வங்கி கணக்கு ஸ்டேட்மெண்டிலும் பாஸ்புக்கிலும் எழுதப்பட்டிருக்கும். அதனுடன் நீங்கள் ஒப்பிடலாம். இப்பொழுது இங்கே நமக்கு 3 விஷயங்கள் கேட்கப்படுகின்றன. முதலில் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் உரிமைகள் எப்படி வேண்டும் என்று கேட்கப்படுகிறது. வியூ பார்க்க மட்டும், லிமிடெட் வரம்புடன் அல்லது புல் முழுமையாக. நமக்கு எந்த தடையும் இல்லாமல் டிரான்சாக்ஷன் செய்ய வேண்டும் என்பதால் புல் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். பிறகு இங்கே நாம் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது நண்பர்களே, உங்களிடம் கேட்கப்படுகிறது உங்கள் ATM கார்டின் கடைசி 6 இலக்கங்கள் என்ன? அந்த 6 இலக்கங்களை இங்கே எழுத வேண்டும். பிறகு நாம் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது இங்கே உங்கள் ATM கார்டின் 4 இலக்க பின் எண்ணை எழுத வேண்டும். பிறகு நாம் சப்மிட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். நண்பர்களே, தயவு செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போது வங்கி நம்மிடம் கேட்கிறது, உங்களுக்கு உங்கள் இன்டர்நெட் வங்கிக்காக யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை அமைக்க வேண்டும். யூசர் நேம் அமைப்பதற்காக இங்கே சில வழிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை தெளிவாக படிக்க வேண்டும். இன்டர்நெட் வங்கி பாஸ்வேர்டிற்கும் வழிமுறைகள் உள்ளன. அதையும் நன்றாக படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் இங்கே உங்க யூசர் நேமை உருவாக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்ததை தேர்வு செய்து இங்கே உங்கள் பாஸ்வேர்டையும் உருவாக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்த அதே பாஸ்வேர்டை மீண்டும் ரீஎன்டர் பகுதியில் எழுத வேண்டும். இதனால் உறுதிப்படுத்தலாம். அதன் பிறகு நாம் கன்ஃபார்ம் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது நண்பர்களே, எங்கள் யூனோ ஆப் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இன்னும் நாம் MPIN உருவாக்க வேண்டியுள்ளது. எனவே நாம் MPIN உருவாக்க வேண்டும். அதற்காக நாம் இங்கே என்ன செய்வோம் என்றால், செட் MPIN என்ற விருப்பத்தை கிளிக் செய்வோம். இங்கே நமக்கு ஒப்புதல் கேட்கப்படுகிறது. இங்கே நீங்கள் இந்த பெட்டியில் டிக் மார்க் வைக்க வேண்டும். அதன் பிறகு நாம் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்வோம். எந்த ஒரு சிக்கலும் இருந்தால் நீங்கள் அதை கருத்துக்களில் எனக்கு தெரிவிக்கலாம். இங்கே நண்பர்களே, உங்களிடம் கேட்கப்படுகிறது நீங்கள் ஒரு MPIN உருவாக்க வேண்டும். 6 இலக்க MPIN ஆகும். அந்த MPIN-ஐ இங்கே உருவாக்க வேண்டும். பின்னர் அதே MPIN-ஐ மீண்டும் உள்ளிட வேண்டும். பிறகு இங்கே நாம் நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்வோம். உங்கள் மொபைல் எண்ணிற்கு ஒரு OTP வரும். அந்த OTP-யை இங்கே உள்ளிட வேண்டும். அதன் பிறகு இங்கே நெக்ஸ்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள், நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை வெற்றிகரமாக பதிவு செய்துள்ளீர்கள். இப்போது நாம் இங்கே ஓகே என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது நண்பர்களே, நமது யூனோ செயலி வெற்றிகரமாக திறக்கப்பட்டுள்ளது மற்றும் நாம் இப்போது இந்த செயலியை வெற்றிகரமாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் நீங்கள் எனக்கு கருத்துக்களில் தெரிவிக்கலாம். இன்றைய வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.